ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அதாவது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் தான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களை சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்களை, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய செயல்பாட்டர்களை, அவர்களெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் கரப்பான் பூச்சியை போல் சுற்றிக் கொண்டிருப்பவர்கள், ஒட்டுண்ணிகள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அப்படி சொன்னது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. முதலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அந்த கருத்து கண்டனத்துக்குரியது. தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது தீபக் என்பவரால் உருவாக்கப்பட்டு அடுத்த ஒரு சில நாட்களிலேயே 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஆளுங்கட்சியின் மீது, ஆளும் அரசாங்கத்தின் மீது இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் எவ்வளவு கொடூரமான கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அந்த காக்ரோச் பார்ட்டியில் 4-5 நாட்களில் 2 கோடி பேர் சேர்ந்திருப்பது என்பது. ஆகவே ஆட்சியாளர்களுக்கு எதிரான கோபத்தை தங்களுக்கு தெரிந்த வழியில் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே வேலையின்மை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இந்தியாவிலும் தமிழகத்திலேயும் வேலையின்மை என்பது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. வேலையின்மையை தீர்க்க வேண்டிய ஆட்சியாளர்கள், அதற்கு உத்தரவிட வேண்டிய உச்சநீதிமன்றம், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஏதோ பொறுப்பற்றவர்கள் என்பதை போல சொன்னது என்பது கண்டிக்கத்தக்கது. சில தினங்களாகவே தலைமைச் செயலகத்தை ஒரு கட்சியில மாறுறவங்க சேர்றவங்க எல்லாமே ஒரு கட்சி அலுவலகமாக மாத்திட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து எதிர்கட்சி இல்ல, அவர்கள் தரப்புல நாங்கள் கட்சி அலுவலகத்தில், இது தலைமைச் செயலகத்தில் நாங்கள் யாரையும் கட்சியில் சேர்க்கவில்லை. பனையூர் அலுவலகத்தில் வைத்துத்தான் சேர்த்தோம். ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை வந்து பார்த்தார்கள் என்பதை தவிர கட்சியில் சேர்ப்பது அல்லது அடையாள அட்டை, கட்சி உறுப்பினருக்கான அட்டை வழங்குவது போன்ற பணிகள் அங்கே நடைபெறவில்லை என்று அவர்கள் விளக்கத்தை சொல்லியிருக்கார்கள். அதற்கான வீடியோவையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி எப்படி இருப்பினும் தலைமைச் செயலகத்தை, அரசு அலுவலகங்களை கட்சி பணிக்கு பயன்படுத்துவது என்பது சரியல்ல. அதான் நேற்று முடிவுக்கு வந்துருச்சா குணா? அதாவது இல்ல, அது வந்து ஆரோக்கியமான போக்கு அல்ல. அதாவது ஒரு 20 நாள் தான் ஆகுது தேர்தல் ரிசல்ட் வந்து. ஒரு 20 நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது என்பது வாக்களித்த மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். தன்னுடைய பிரதிநிதியாக அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற முறையில் வாக்களித்த மக்களுக்கு, என்னுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக இந்த ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர் நடந்து கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல. அப்படி ராஜினாமா செய்தவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் உடனடியாக தாவேக கட்சியில் சேர்த்துக் கொண்டிருப்பது என்பதும் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. இதை தாவேக தலைமையிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அநேகமாக இன்றைக்கு அதிமுகவினுடைய மற்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாகிவிட்டோம் என்கிற முறையில் நேற்று மாலை சபாநாயகரிடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் முடிவு அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார்னு பார்ப்போம். ஆனால் இது நல்ல போக்கு இல்லை. சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் மேல உட்கார்ந்து உங்களே கொலை முயற்சி எல்லாம் செய்தது ஆதரவு தருவது எந்த நியாயம்? ஆதரவு தருவது நாங்கள் எதற்காக ஆதரவு, தாவேக ஆட்சி அமைப்பதற்கு எதற்காக ஆதரவு தெரிவித்தோம் என்பது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். ஒன்று, உடனடியாக மீண்டும் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றது தாவேக தான். திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு தேர்தலை உடனடியாக சந்திக்க வேண்டும். உடனடியாக மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஒருவேளை ஆட்சி அமையவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அமலுக்கு வந்திருக்கும். இந்நேரம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்திருக்கும். ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதற்கான ஒரு சூழலைத்தான் ஏற்படும். எக்காரணம் கொண்டு பிஜேபி ஆட்சி இப்படி கொல்லைப்புற வழியாக நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறோமே தவிர மற்ற பிரச்சனைகளும் அதனால் மறைந்து விட்டது என்று அர்த்தமல்ல. இந்த போராட்டத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது இல்ல, அதை பத்தி நாங்க மாநில குழு கூடி முடிவு எடுப்போம். இந்த போராட்டத்துக்கு நீங்க அவர்கிட்டயே கேட்கலாம். மின்வாரியத்தில் ஊழல் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மின்வாரியத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்குன்னு சொல்லி
இல்ல இப்பதானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஊழல் நடவடிக்கையில யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தால் சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். சார் ஒன்றே ஒன்று சார் மேகதாஸ் டேம் விஷயத்துல இவர் வந்து கட்டாயமா கட்டுவான்னு சொல்லியிருக்க டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.